டான் டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம டான் டிவில ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். அண்ட் ஸ்ரீலங்காக்கே ஸ்பெஷலான ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்ட்டு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அவங்கள தான் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம், வாவ்! இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ண தான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தங்க. அவங்க யாரு அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ட்ரஸ் லைலாவ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ மேம். லைலா. Prince, yeah, so nice to be here for you to have me. Thank you so much. Thank you to Dan TV. And சொல்லுங்க 2020 சோ எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃபரெண்டான இயரா இருந்துச்சு அண்ட் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து 2020ல நிறைய டவுன்ஸ் இருக்கு. அப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. டவுன்ல இருந்து இப்ப நம்ம அப்ல ஏறிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் 2021 ரைட்? சோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? 2020 was so bad. So I think everybody will look at this new year. They will work harder. They will see all the positive things properly, because when you see so much negative, then you learn to appreciate all the positive things. Correct. And 2021 is going to be an amazing year for everybody. I wish everybody a fantastic year. தேங்க்யூ சோ மச் லைலா மேம். சோ இதை விட வந்து பெரிய பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து யாருமே வந்து சொல்லிட முடியாது. அவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறீங்க. சோ டெல் மீ a secret that எல்லாருக்குமே வந்து 30, 31, 32 or 28, 29 அப்படிதான வயசாயிட்டு போகும். உங்களுக்கு வந்து 31, 20, 29, 28 அப்படி வருது வயசு. எல்லாருக்கும் ஒரே டவுட்ல இருக்கு. லைலா மேம் வயசே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. சோ லைலா, உங்களோட இந்த எப்பவுமே எவர் கிரீன் இந்த ஸ்மைலுக்கும் அப்புறம் எப்பவுமே யங்கா இருக்கிறதுக்குடான சீக்ரெட் என்ன? ஒன்னும் சீக்ரெட் இல்ல, nothing. The secret could be that I'm always positive. I'm always happy. And no matter how bad things are, you must always look at everything positively. Awesome. அதாவது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ரைட்? எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். Yes. We will be ever young அப்படின்னு வந்து லைலா மேம் சொல்றாங்க. Yes. உங்களோட நியூ இயர் 2021ல உங்களோட ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன? உங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Resolutions. One resolution is look at the year very positively. And number 2 is make sure everything goes smoothly. I don't know how I'm going to do this, but yeah. So there are lots of plans for 2021, which I'm looking forward to. Hopefully one of them will be that I'm back in Tamil cinema. Wow. So I am not telling anybody what, because I mean everything is still in talks. Okay. So yeah, it was supposed to happen in 2020, but because of the pandemic, everything is delayed. So we are going to hopefully see good positive. Wow, that's a very good news. And எல்லா ஃபேன்ஸ்மே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போகுது. சோ உங்களை மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. அண்ட் உங்க சொல்லுங்க, நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய என்ட்ரி எப்படி வந்து நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது இல்லையா? சோ தெரியாதவங்களுக்கு எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, எப்படி இவ்ளோ பேரோட மனசையும் வந்து கொள்ளையடிச்சீங்க அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. My first entry in Tamil cinema was Kalladagar. I was very happy to make an entry with such a career hero and, you know, iconic hero. Vijaykanth sir was amazing. He was so sweet. He always helped me with my dialogues and everything, because first time I was talking in Tamil and talking Tamil dialogues. So and then Kalladagar, I think I looked very young. You say I don't get old, but I think I look very young. அதே மாதிரி இருக்கீங்க இப்போ. Thank you. என்ன சொல்றது, வாவ் ஃபேக்டர். எப்படிடா இப்படி வந்து ஒருத்தங்க இருக்க முடியும்? Thank you. So ஆஃப்டர் அந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம் லைக் ஒரு மூவில உங்களுக்கு நிக்கலாம், நம்ம வந்து
ஹீரோயின் ஆயிட்டேன் அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குது? நம்மளும் வந்து ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல? Starting means in my career or in in your career? My career. I think I've told a lot of people that I never wanted to be an actress. I never wanted to work in movies, in cinema. And my first, director Mahmood, Hindi director, comedian Mahmood, Hindi. So he had seen me and he wanted me in his film opposite his son, my first film in my life. Okay. And I told him, I said, I don't want to do films. And he said, nobody ever says this. Everybody says we want to do films. So he said, no, you have to do my film. And I said no. For 3 weeks, he was in my house. He used to sit in my house. I was saying, I don't want to do cinema. I don't want to do movies. And then finally he said, I will treat you like my daughter. And after that, if you want to do movies, you're most welcome. Otherwise, leave it. So this is a good deal. So I did his film first. And after that, I started getting offers in the South. And I loved coming down South and meeting new cultures, new people. It was very, very refreshing. அண்ட் வந்து எல்லா டிரெக்டர்ஸ் மத்தியிலும் அண்ட் வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ் வந்து சொல்லுவாங்க லைலா வந்து ஒரு லக்கி ஹீரோயின், லைக் லைலா மூவில இருந்தாலே அந்த மூவி வந்து பயங்கர ஹிட் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து ஒரு நிறைய பேச்சு வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Actually, even my first Telugu producer says the same thing. So I did Egiri Pavarama in Telugu. So that was also a mega hit. And when people meet me in Andhra, they remember my first film better than all other films. So I love the fact that they call me a lucky hero, and I feel very honored. And I feel very happy when somebody says that. So my career, I think I was very blessed that the career went like that. And now I'm looking to make even more interesting films. I've always looked at films for different types of roles, like Pitamagan, and my aim is to create characters that people will remember. Yeah, super. Everybody in this world has heard all my interviews. Everybody's heard all these things. So I want to interview now you. I'm going to be the interviewer. So tell me about your personal life. I want to know. Are you single, right now, married? I'm married. Okay. You Any can kids? tell that I'm single. No? No, yeah. No kids. They won't tell in interviews usually. Married What? or not, kutti kolande and all. Yeah. But people ask me. No. Everybody knows I'm married. I have 2 kids. Wow. Yeah. My older son is taller than me also. Wow. But you are really amazing. Okay. And உள்ளம் கேட்குமே அந்த மூவில நீங்க ஆக்ட் பண்ணிருக்கிறது நிறைய பாய்ஸ்க்கு வந்து இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து பையனை லவ் பண்ணும்போது வந்து பாய்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். தட் என்ன சொல்றது, அது ஒரு ஃபீல். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த படத்துல வந்து அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு. சோ கேர்ள்ஸுக்கு எல்லாம் ஷாம வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த டைம்ல. சோ அப்ப நீங்க வந்து ஷாம் கூட இருக்கும்போது ஐயோ இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, எப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு வந்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உள்ளம் கேட்குமே experience was amazing. Director Jeeva actually in friend irke, so
he was my very close friend, so we had a very good working relationship. The whole unit was very close. Ella remember friendly, and the whole setting was very nice. I had a major problem. I had worn those braces, so I think every day I had some issues. It would break, and something I had to keep going to the dentist to keep fitting it back. Okay. Ullam Kekume, the director Jiva sir, he gave me full freedom with creativity. He used to tell me, you act how you want this character to be. So character was very created a lot by me, and I really thank Jiva sir, because we had such a, he'd give me that much freedom. He'd say, please go and do what you want in front of the camera. So it was that freedom that led me to make that character how it became. Okay, super. You loved your character in Ullam Kekkume. So அது வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் ஹீரோ ஹீரோயின் சப்ஜெக்ட் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒன் சைடா லவ் இருக்கும், தென் வந்து ஹீரோக்கு வந்து தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆர் ஹேவ் யூ எவர் நீங்க வந்து இந்த கேரக்டர் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மூவில அப்படின்னு நினைச்சீங்களா? ஆர் யூ ஆர் ஓகே வித் யுவர் கேரக்டர்? I was okay with my character. I told you I created a lot of it, so I was very happy the way it turned out. Wow, okay, super. And நந்தா பத்தி சொல்லும்போது நிறைய பேர் வந்து வாவ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது இல்லையா? அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்க முடியுமா அப்படின்னு சூர்யா சார். சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சோ நீங்க வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இந்த ஸ்கிரிப்ட் எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? நந்தா படம்ல அந்த ஸ்கிரிப்ட் நான் பார்க்கல. I didn't even know what the script was. I didn't know, and the film, the full trust was on Bala sir. I didn't get to, I mean, we didn't get to choose the script and whatever, because Bala sir is, well, at that point, he was such a good director. I mean, yeah, still a good director, but I wanted to work with Bala sir. After seeing Setu, I said, this director has really created a fabulous movie, and I was dying to work with him. So when he offered me the film without asking for script, nothing, I said yes. And wow. Even while we were filming the movie, didn't know what the script was. Oh, okay. Only Bala sir knows the script in his head, and everything is, you have to have full faith in him. He'll tell you like, okay, you do this now, and you do that, and the film turned out beautiful. Yeah, awesome. So and your costume, right, in Nanda, that is also very nice, totally different from other movies. Sri Lankan kind of costume, no? Yeah, yes. So அது எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Tell me about your costume designer. Actually, in Nanda, there was no costume designer, nothing. It was very simple, because it was a very simple character. Company costume designer, and we just sort of made the costumes very simple, and then it was just very, very simply put together. Okay, ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே வந்து உங்களை பத்தி லைலா அப்படின்னு வந்து நினைச்சு பார்த்தா எப்பவுமே அந்த மூவி நந்தா வந்து எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? சோ அது வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? Sri Lankan fans, oh my god, I think they are I want to thank all my Sri Lankan fans, and
I want to come to Sri Lanka one day for a holiday. Wow, super. So I want to ask all my Sri Lankan fans, will you look after me when I come to Sri Lanka? டெஃபினெட்லி எல்லாரும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல தான் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். ஓகே, இங்க எங்க போறதுன்னு தெரியாது. ஓகே, சோ அவ்வளவு தமிழ் பீப்புள் ஸ்ரீலங்கால இன்னும் வந்து அப்படியே வாரி அணைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான கொஸ்டின் டு யூ. உங்களோட கிட்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ கிட்ஸுக்கு அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா அப்படின்ட்டு வந்து தெரியற ஒரு டே வரும் இல்லையா? சோ அந்த டேல வந்து நீங்க என்ன சொன்னீங்க? மாமி நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா, உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா, இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இப்பவும்? அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க? என் பையன் அந்த மாதிரி இல்ல. They'll say, அரே mama's taking photos again. Just சோ அந்த மாதிரி பையன் இருக்கு. Oh God, mama, one more photo you have to take. Come on, mama. Tell him that இன்னும் ஒரு 100 years இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. ரைட், சோ டெல் him that. And அஜித் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அஜித் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. Ajit sir was always a great, I always say Ajit sir is a good human being. From inside he's a very sweet person, and I'm his big fan. Okay. Yeah, even from like before Dina, I used to think, oh my God, he's like really handsome and really nice person. And even Shalini and I were very close friends. சோ அஜித் சார் பத்தி பேசின உடனே வந்து விஜய் சார் பத்தி பேசணும் கண்டிப்பா. சோ விஜய் சார் கூட ஏன் நீங்க நடிக்கவே இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்ப வந்து opportunity வந்துச்சா? And okay, here is a question for you. Yeah. Vijay sir and I were supposed to do one film. Oh. Okay. We did one song together. Tell me, which film was it? Oh my God. Hero konja change aayite, but you, come on, it's a question for you. Oh my God. நான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப விழுந்து படிச்சிட்டு இருந்தேன். சோ அதனால எனக்கு சரியா தெரியல. Come on. Oh my God. Later the hero was replaced with, I'll give you the name also, then you might know, with Surya. சச்சோ, இது நமக்கே இன்டர்வியூவா இருக்கே. No, I can't. Director Vikraman. Oh, எனக்கு இங்க வந்துச்சு. நீங்க சொல்லிருங்க. தெரியாதா? கூகுள் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். You are googling, huh? Yeah. My God. So much also you don't know. Oh my God. சச்சோ. உன்னை நினைத்த. ஓகே, சூப்பர். சோ அது இருக்கட்டும். சோ நாங்க வந்து மூவி கண்டுபிடிக்கல, அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். சோ நீங்க ஏன் விஜய் சார் கூட நடிக்கல? சோ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் I always tell Vijay sir, he is the one hero that escaped from me. Okay. சிரிக்க வச்சு கொண்டு இருப்பீங்க, right? சிரிச்சு. Vijay sir escaped my list of heroes. Yeah. So maybe still in the future we will work together. Obviously, கண்டிப்பா, டெஃபினெட்லி நிறைய நீங்க மூவிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க வேண்டிக்கிறோம். அண்ட் பிதா மகன்
கண்டிப்பா பிதாமகன் பத்தி பேசி ஆகணும். சோ விக்ரம் சார், சூர்யா சார் அண்ட் சங்கீதா மேம் எல்லாமே இருந்தாங்க. சோ இவங்க விக்ரம் அண்ட் சூர்யா இவங்களுக்கு டிஃப்ரெண்டான கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்லையா? சோ அந்த மூவில எல்லாருமே அவங்களோட மேக்கப் அண்ட் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த நேரத்துல வந்து ஷூட்டிங்ல சிரிப்பு வருமா? உங்களுக்கு கண்டிப்பா நிறைய சிரிப்பு வந்திருக்கும் இல்லையா? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? Set, oh my god, Pitamagan setல ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபுல் எல்லாரும் கிண்டல் பண்ற, it was full fun. Complete utter fun because that unit, because we had done Nanda together, so that unit was like a family. Everybody was very close, everybody was very all the time together. So and Nanda we spent I think about 50-55 days in Rameshwaram together. So when you do a long outdoor schedule, you become very close as a family. So once we came to Pitamagan, we were already close. So there was no need for, you know, that it usually takes some time to warm up in a set in, you know, the unit. But because we were already close and everything was already together, it was so much fun. That film, we had lots of fun. The serious scenes became very heavy, but you know, but we had lots of fun in that film. After cut, you'll be having a lot of fun, right? Huh? Yeah. No, so when the serious scenes were there, we were already very prepared. So when the serious scenes came, we would change our mood and get into it. But then always the whole set was very jolly. நந்தா, தில், தீனா, அப்புறம் வந்து பிதாமகன் அப்படின்னு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா வந்து பயங்கர கொடி கட்டி பறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல? சோ அந்த பீரியட்ல சோ ஹவு டிட் யூ ஹேண்டில் யுவர் சக்சஸ்? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சக்சஸ்? I never saw myself as like so successful and whatever. I enjoyed working. So to me, when I act in a film, I act as an, I don't know, I like it. I love it as a job. I put my whole heart and soul into it. I really never really saw that, you know, I'm like, oh my God, I'm this big heroine and whatever. In fact, I loved people, how all Tamil people and even Sri Lankan audience, when I went to Sri Lanka for Unna Ninatha shooting, people were so loving and so nice. It's not like, you know, I'm a career heroine and, you know, I should be like this. And I have never had that. I am not that kind of person who will have that air and whatever. I am friends with everybody. And everybody became my friend. All of Tamil Nadu and all of Sri Lanka, even Japanese people who watch Tamil films, even they have all become my friends. So wow. I love Super. So tell me the difference between Laila and Laila Mehdi. Inna difference rendu perum? No, Wikipedia is very wrong. I must make this very clear to everybody. Wikipedia is wrong. There is no Laila Mehdin. My name is not Laila Mehdin at all. Mehdi is my husband's name, Mehdi. So my name is just Laila. Interesting. So just Laila, right? There is no second name. I have my full name is Laila Dashti. Actually, my surname is Dashti. Dashti. But yeah, but I don't know why Wikipedia has renamed me. Okay. Actress Laila and Laila. What's the difference? Not much difference actually. No difference. Yeah. Actually, yes, there is no difference. No difference. No difference. Very responsible in both fields. Always very attentive in all the fields. And I'm the same person. Adhe person irke.
So childhood லைலா எப்படி இருந்தாங்க? சோ அது வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சோ இப்பவே இவ்ளோ கியூட்டா, இவ்ளோ அழகா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு, அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற லைலாவ பார்க்க முடியுது. சோ சைல்ட்ஹுட்ல லைலா இன்னும் எப்படி இருந்தாங்க? லைலா பண்ண குறும்பெல்லாம் என்ன? அம்மா வந்து "சிச்சோ நீ இப்படியெல்லாம் பண்ணடா" அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்ஸ்? I was very naughty as a child. Yeah, so not much difference. What was then is now also. ஓகே சூப்பர். அண்ட் லைலா அம்மா செல்லமா? அப்பா செல்லமா? அப்பா செல்லம் கண்டிப்பா. சூப்பர் செல்லம். லைலா செல்லம். அண்ட் உங்களோட அப்கமிங் மூவி பத்தி சொல்லுங்க. என்ன மூவி இப்ப வரப்போகுது? Actually நான் சொல்லாது because I cannot say anything about it. I actually have 2 movies coming. I don't know which one is going to start first because one was supposed to start last year and it got delayed to this year, and then this year has become pandemic, so that is delayed even more. There's another film, but we are still in talks with that film, so I don't know which film will come first, and I don't know which. Once it is out in the press, kandipa I will announce it. I will announce it in the press. I will announce it on my Instagram page, everywhere, but till then I don't want to talk about it. Wow. And உங்களோட இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க. சோ பாலே கத்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய லாங்குவேஜ் வந்து பேசுறீங்க. சோ லாங்குவேஜ் எல்லாம் இப்படி இவ்ளோ ஈஸியா வந்து பிக் பண்ண முடியுது உங்களால? Language easy okay, but ballet I studied for 13 years with wow. dancing, and technology la romba interest irukku. I always I used to assemble computers. I used to make very high speed computers earlier, and now I make now my hobby is to make miniature gardens. I make miniature gardens, so wow. yeah. That's my hobby. சூப்பர் சூப்பர். சோ லைலா ஓட ஃபர்ஸ்ட் கெரியரோட ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து ஆக்டிங் நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் எப்படியும் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ லைலா ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா இப்ப நாங்க லைலாவை என்னவா பாத்துக்கலாம்? I would have been a veterinary doctor. Wow. Very big change of that was my aim in life, to be a veterinary doctor. Wow, that's great. So pets ரொம்ப பிடிக்குமா? Pets lover, right? Pets ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். And this year in fact I rescued 2 parrots, baby parrots, like 1 day old parrots, and I hand fed them right through the quarantine period, and they became big, and I released them. Wow. And till today one comes back to my house and she eats breakfast with us and she goes. Oh my god. So that's amazing. Yeah. So cute. Super. I had experience raising a parrot. So experience. They love bananas, right? Banana. Yes. Super. Nice experience. And thank you so much. இவ்வளவு நேரம் ரொம்பவே பொறுமையா சிரிச்சுக்கிட்டே எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து ஆன்சர் பண்ண லைலா மேம்க்கு ரொம்பவே நன்றி. சோ இந்த 2021 இயர் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். டைரக்டர்ஸோட லக்கி சாம், லக்கி ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பேரு நிலைச்சு நிக்கணும். அண்ட் வர எல்லா மூவிஸும் சக்சஸ்ஃபுல்லா இருந்து உங்களுக்கு 2021 இயர் ஃபுல்லா இதே மாதிரி சந்தோஷமா நீங்க இருக்கிறதுக்கு டான் டிவி சார்பாவும் டான் டிவி நேயர்கள் சார்பாவும் வாழ்த்துக்கள்.